தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். உத்தராயண புண்ணிய காலம் என்றும் கூறுவார்கள். உத்தரம் அயனம் உத்தராயணம். சூரியன் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய திசை தான் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இந்த உத்தரம்னா விடைன்னு பேர், உத்தரம்னா வடக்குன்னு பேர், உத்தரம்னா விடைன்னு பேர். நம்முடைய கேள்விகள் அனைத்திற்கும் நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் என்று கூறுகிறார்கள். அதற்கு மெயினாக பொங்கல் வைத்து நாம் எல்லாம் வல்ல ஆதவன்னு இந்த சூரியன் கதிரவனை நாம் வழிபடக்கூடிய ஒரு புண்ணிய காலம். கதிரவன் தான் உலகம் இயங்கக்கூடிய ஒரு சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா, பிரத்யட்சமான கடவுள்னு யாருன்னு பார்த்தானா சூரியன். அந்த ஆதவனை நாம் வழிபட்டு அனுக்கிரகம் பெறக்கூடிய ஒரு புண்ணிய காலமாக இதை கருதினார்கள் நம்முடைய முன்னோர்கள். நாமும் அந்த சக்தியை பெற வேண்டும். அதுக்கு இந்த பொங்கல் வைக்க ஒரு புண்ணிய காலமாக இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தடவை பொங்கல் புண்ணிய காலம் நம்ம கொண்டாடுறோம். காத்தால 8லேருந்து 9 மணி, மதியம் 12லேருந்து 1 மணி. இது ஒரு புண்ணிய காலமாக முக்கியமாக இருக்குது. காத்தால 8லிருந்து 9 மணி, மதியம் 12லிருந்து 1 மணி. இந்த காலத்தில் நம்ம பொங்கல் வைத்து எல்லாம் வல்ல சூரியனை வழிபட வேண்டும். ஓம் சாயாத்மனே நமஹா என்று வழிபடலாம், அல்லது ஓம் சூர்யாய நமஹா என்று வழிபடலாம். சூரியன் அந்த சக்தி எப்படி இந்த ப்ளூடூத்துன்னு ஒரு சக்தி ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதோ, சூரியனை நாம் வழிபடும் பொழுது அந்த கதிரவனுடைய ஆற்றல் நமக்கு நாம் பெற்று நம்முடைய உடல்நலம் நன்றாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனநலம், சூரியன் தான் நவக்கிரகங்களுக்கு உரிய தலைவராக இருக்கிறார். அதனால் இந்த ஒரு புண்ணிய காலத்தில் சூரியனை வழிபடக்கூடிய ஒரு புண்ணிய காலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உழவர்கள், உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார்னு உழவர்கள் தான். அவளுடைய கடுமையான உழைப்பினால்தான் நம்மால் இந்த உணவை உண்ண முடிகிறது. அதனால தான் அன்னதாத்தா சுகி பவன்னா என்ன அர்த்தம்னா, அன்னத்தை கொடுத்தவர்கள் சுகத்தை அடையட்டும் என்று தினமும் நாம் சொல்லக்கூடிய ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள். அன்னத்தை கொடுத்தவர்கள் சுகத்தை அடையட்டும்னா அன்னைக்கு பரிமாறியவர்கள் மட்டுமல்ல, நமக்கு விவசாயம் செய்து நமக்கு இந்த அரிசியை கொடுக்கிறார்கள் பாருங்களா, அவள்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடிய ஒரு புண்ணிய காலம். அது மாதிரி மாட்டுப்பொங்கல்னு கவா மங்கேஷ் திஷ்டந்தி புவனானி சதுர்தசன்னு இது ரொம்ப ஒரு பசுவை வழிபடக்கூடிய ஒரு புண்ணிய காலமாக இருக்கிறது. நமக்கு திருக்குறளை அருளிய திருவள்ளுவர் 1330 குறள் பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் வேண்டிய எல்லா விதமான தெளிவும் தரக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்லோகங்கள் தான் திருக்குறள். அவருக்கும் நாம் இந்த சமயத்தில் நினைத்து இது போன்ற ஒரு தொகுதி, அதாவது ஒரு 4-5 நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு புண்ணிய காலமாக இந்த பொங்கல் திருநாள் சிறப்பாக விளங்குகிறது. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மங்களம் பொங்குக. நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் நன்மையை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல கதிரவனை பிரார்த்திப்போமாக.